லாஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆப்ஷன் பையர்ஸ். ஒன்று அதை பேன் பண்ணிடலாம், ஆனால் அரசாங்கமே செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் 5 மடங்கு ஏற்றி இருக்கிறாங்க. நீங்கள் லாபம் அடைஞ்சாலும் நீங்கள் அந்த டேக்ஸை கட்டணும், நஷ்டம் அடைஞ்சாலும் அந்த டேக்ஸை கட்டணும். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சென்னை's அமிர்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங். ஈஸியா படிங்க சாலரியோட. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. Medway Hospitals வழங்கும் Behind It Sinmathamazai powered by Dr. Sri Verma Oil Tharum Ayurveda. Chennai first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. இந்த எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ட்டு. அது மூலமாக வந்த தொகை இதுவரைக்கும் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு ஆக அதிகபட்சமான தொகை, கிட்டத்தட்ட 27,000 கோடி வந்திருக்கு. ஒரு 27,000 கோடி ஒரு மாதத்துக்கு ட்ரேடிங் செஷனே 20 தான் இருக்கும். 27,000 கோடி மியூச்சுவல் ஃபண்டு கிடச்சிதுன்னா ஒரு நாளைக்கு 1,500 கோடி ரூபாய்க்கு அவங்களால பங்குகளை வாங்க முடியும். முதல் நடக்கும்போது அது ஷாக்கு, ரெண்டாவது தடவை வரும்போது நியூஸு. ஸோ இந்த ட்ரம்ப் வந்து இந்த 50%, 60% டேரிஃப்னு சொன்னப்போ உலக பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்கிச்சு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில். ஆனால் இப்போ திரும்ப அதே தான் சொல்கிறாரு. 3 மாதத்துக்கு நிறுத்தி வச்சுட்டு இப்போ திரும்ப அதே தான் சொல்கிறாரு. ஆனால் உலகத்தில் எந்த பங்கு சந்தையும் அதனால் இறங்கலை. கீழே போன மற்ற பங்குகள் முக்கியமாக வந்து ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், இது ரெண்டுமே கொஞ்சம் கீழே போயிட்டு பெருசாக மேலே வரல. ஆனால் என்விடியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% கீழே போயிட்டு அங்கேருந்து 60% மேலே வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி தேதிக்கு உலகத்தில் நம்பர் 1 ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் வந்து என்விடியா தான். பட் அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், 3 பேங்க் ரிசல்ட்டும் அடுத்த வாரம் வருது. அந்த 3 பேங்க்கினுடைய ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தால் வங்கித்துறை பங்குகள் இன்னும் மேலே போகும். அது மற்ற பங்குகளையும் மேலே எடுத்துன்னு வரும். தகவல் தொழில்நுட்பம், எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோ, இது 3மே வந்து அந்த பழைய ஹையை வந்து இன்னும் தாண்டலை. ஸோ இந்த நிலை வந்து தொடர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பியா சுந்தர் சார் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வந்து பங்குச்சந்தையோட வீக்லி அப்டேட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வாரம் பங்குச்சந்தை எப்படி இருந்துச்சு, நிஃப்டியோட லெவல்ஸ் எப்படி இருக்குது சார்? கடந்த வாரம் நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து 25,000லேருந்து 26,000க்குள்ளார ட்ரேட் நடக்கும். இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு கார்பரேட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரேக் அவுட்டாக அல்லது பிரேக் டவுனாக நடக்கலாம். இப்போ கன்சாலிடேஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக ஒரு 5 நாட்கள் ட்ரேட் நடந்து நிஃப்டி வந்து ஒரு 50-60 புள்ளிகள் இறங்கி இருக்குது. அவ்வளோதான், ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட் ரிசல்ட், குறிப்பாக இன்றைக்கி வந்து டிசிஎஸ் ரிசல்ட் வந்திருக்கு. இது பற்றி நம்ம போன வாரமே பேசியிருந்தோம். தகவல் தொழில்நுட்ப பங்குகள் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் அவங்களே இங்கே நேரடியாக வந்து ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அவங்க வேலையை செஞ்சுக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே ரிசல்ட் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு சொல்கிற அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக கிடையாது. பட் இருந்தாலுமே பெரும்பாலும் வந்து பங்குச்சந்தைகள் எப்படி ரியாக்ட் ஆகும்னா, எதை எதிர்பார்க்குறாங்களோ அதுவே நடந்ததுனால் ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்காது. ஏதாவது சர்ப்ரைஸாக நடந்தால் அப்போ தான் வந்து ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். எல்லாரும் வந்து நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அவங்க மோசமான ரிசல்ட் வந்தாங்கன்னா அது சர்ப்ரைஸ். எல்லாரும் மோசமான ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்து அவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா அது சர்ப்ரைஸ். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, எல்லாருமே அது மோசமாக தான் இருக்கும்னு நினச்சாங்க, அது மோசமாக தான் வந்திருக்குது. அதனால் பங்குச்சந்தையில் அதோடைய ரியாக்ஷன் வந்து பெருசாக நெகட்டிவ் ரியாக்ஷன் இருக்காது. அதே நேரத்தில் பெரிய பாசிட்டிவ் ரியாக்ஷனும் தகவல் தொழில்நுட்ப பங்குகள் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வங்கித்துறை பங்குகள் தான் கடந்த வருஷத்தினுடைய ஹைக்கு மேலே இப்போது வர்த்தகம் நடந்துன்னு இருக்குது. அதை தவிர்த்து அடுத்த 3 மேஜர் செக்டர்ஸ், தகவல் தொழில்நுட்பம், எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோ, இது 3மே வந்து அந்த பழைய ஹையை வந்து இன்னும் தாண்டலை. ஸோ இந்த நிலை வந்து தொடர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது இப்போதைக்கு. சார், நம்ம செக்டார் வைஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம கடந்த 2 வாரமாகவே பார்த்துட்ருக்கோம். பேங்க் செக்டார் அதுதான் வந்து அந்த மொமெண்டமில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த வாரம் அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? வேறு ஏதேனும் செக்டார் வந்து ஆட் ஆகிருக்கா? இல்லை, இந்த வாரம் பேங்கிங் செக்டரும் சேர்ந்து ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு தான் வந்திருக்குது. பொதுவாக வந்து ஒரு கார்ப்பரேட் ரிசல்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெருசாக ஒரு மொமெண்டம் இருக்காது. ஏன்னா நம்ம இன்றைக்கி வாங்குகிறோம், நாளைக்கே கார்ப்பரேட் ரிசல்ட் வருது, மோசமாக இருந்ததுன்னா இறங்கிடுமேன்ற பயம் இருக்கும். அதில் ரிசல்ட் வந்துடட்டும், அதை பார்த்துப்போம், அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தகவல் தொழில்நுட்ப பங்குகள்,
டிசிஎஸ் ஆல்ரெடி வந்துடுச்சு, HCL டெக்னாலஜி, டெக் மஹிந்திரா, டாடா டெக்னாலஜி, விப்ரோ, இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து அடுத்த ஒரு வாரத்தில் ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க் இதெல்லாமும் வந்து அடுத்த வாரம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. அதனால் அடுத்த ஒரு வாரத்துக்கு தகவல் தொழில்நுட்ப பங்குகளும் வங்கித்துறை பங்குகளும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். சரி, இப்போது கடந்த வாரம் பங்குச்சந்தையில் அதிகமாக நம்ம வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டோட முறைகேடு அப்படிங்கிறது. செபியினுடைய இந்த அளவுக்கு ஒரு கண்காணிப்பு இருந்துமே எப்படி சார் ஒரு முறைகேடு அப்படிங்கிறது நடந்துச்சு? அது முதல்ல முறைகேடா இல்லையான்றதே வந்து ஒரு கேள்விக்குறி. இது முறைகேடு அப்படின்னு செபி சொல்கிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்தியாவில் நிறைய துறைகளில் குறிப்பாக பங்குச்சந்தையில் ஒரு ஒரு தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இல்லை. ஸோ இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆப்ஷன்ஸில் கிட்டத்தட்ட 45,000 கோடி முதலீடு பண்ணிவிட்டு ஃப்யூச்சர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடிக்கு அவங்க அதுக்கு மாறுதலாக ட்ரேட் பண்ணாங்க. அதனால தான் வந்து அவங்களுக்கு அந்த ஆப்ஷனில் பெனிஃபிட் நிறைய வந்தது. இது மேனிப்புலேஷன். அதாவது எப்படின்னா, ஒரு பங்குகள் நல்லா மேலே இருக்கும்போது ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ண வேண்டியது நிறைய. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரே செகண்டில் வந்து ஒரு 5,000 கோடி ரூபாய்க்கு பங்குகளை விற்க வேண்டியது. அப்போ அது நல்லா வேகமாக இறங்கும். வேகமாக இறங்கும்போது புட் ஆப்ஷனுடைய ப்ராஃபிட் வந்து நிறைய வந்துடும். இப்போ கேள்வி என்னென்னா, நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஃப்யூச்சர் வந்து ஷார்ட் செல் பண்ணுவாங்க. ஒரே வித்தியாசம் நமக்கு அவங்களுக்கு என்னென்னா, நம்ம ஒரு கோடி 2 கோடிக்கு பண்ணுவோம், அவங்க 5,000 கோடிக்கு பண்ணுறாங்க. அப்போது இது வந்து முறைகேடு அப்படின்னு செபி சொல்கிறாங்கன்னா, அப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, எது முறைகேடு எது முறைகேடு இல்லை? நீங்கள் 1 கோடிக்கு ஷார்ட் அடித்தா முறைகேடு உண்டா இல்லையா? இல்லை. அப்போ 5 கோடி. அப்போது இந்த இடத்துல செபி வந்து ஏதோ ஒரு டெஃபனிஷனுக்கு வரணும். இந்த அளவுக்கு மேலே நீங்கள் வால்யூம் பண்ணிங்கனால் அது வந்து கன்சிடர் டு பி முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஃபினிஷன் வந்து இது வரைக்கும் செபி வந்து கொடுக்கல. ஸோ ஜெயின் ஸ்ட்ரீட் மேலே இவங்க பெனால்ட்டி போட்டிருந்தாலுமே அவங்க அதை கட்டுவாங்களாம், இல்லை அவங்க அப்பேலட் ட்ரிபியூனலுக்கு போவாங்களாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் அவங்க முறைகேடு பண்ணது உண்மை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் எது முறைகேடு இல்லை அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு விதிமுறைகள் வந்து செபியில் இல்லை. ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் செபி வந்து அதை பார்த்து அதுக்கு உண்டான தெளிவான விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு டேட்டா கூட நம்ம பார்த்தோம் சார். தொடர்ந்து இந்த ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது, பணத்தை இழக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் இருக்குது. இவ்வளோ அவேர்னஸ் இருந்துமே அந்த இடத்துல பணம் எப்படி சார் இழந்துட்டுருக்காங்க? அதாவதுங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஒரு காரணத்துக்காக ஒரு டேட்டா எடுக்கிறீங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பஸ்ஸில் வந்து 3 வயது குழந்தைகள் வரைக்கும் டிக்கெட்டு கிடையாது அப்படின்னா, 5 வயசு குழந்தை எடுத்துன்னு போனால் கூட இது 3 வயசு தான் அப்படின்வாங்க. அப்போது ஒரு நாட்டில் எத்தனை குழந்தைகள் இருக்குது 3 வயசுக்கு கீழே இருக்குது, நீங்கள் டேட்டா அங்கே எடுக்கிறதுக்கு அந்த பஸ்ஸில் இருந்து டேட்டா எடுத்திங்கன்னா தப்பாகிடும். 5 வயசு குழந்தைலாம் 3 வயசுன்னு சொல்லுவாங்க. ஸோ செபி பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா நான் ஏற்கனவே பல இடங்களில் பேசியிருக்கிறேன். இது வந்து ஒரு முழுமையான டேட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்க, 91% மக்கள் நஷ்டம் பண்ணுறாங்க, 93% மக்கள் நஷ்டம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இதில் லாஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆப்ஷன் பையர்ஸ். இந்த செபி கொடுத்த டேட்டாவில் இந்த 99% அல்லது 91%ன்னு சொல்கிறது வந்து அதில் வந்து ஆப்ஷன் பையர் எத்தனை சதவீதம், ஆப்ஷன் செல்லர் எத்தனை சதவீதம் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு கரெக்டான உதாரணம் கிடையாது. இருந்தாலும் இதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லணும்னு சொன்னாக்கா, லாட்ரி டிக்கெட் வாங்குகிறாங்க நிறைய பேர். அவங்க வாங்குறவங்க வந்து இல்லை எத்தனை சதவீதம் பேர் லாபம் அடைவாங்க? லாட்ரி டிக்கெட் வாங்கிறதுல இது 100ல் ஒருத்தருக்கும் 1000ல் ஒருத்தருக்கோ தான் பரிசு அடிக்கும். ஸோ அவங்க வந்து 99% பேர் நஷ்டம் பண்ணுறாங்க, 99% பேர் நஷ்டம் பண்ணுறாங்கன்னா அது லாஜிக் கிடையாது. ஏன்னா அவனை 100 ரூபா ஒரு காஃபி சாப்பிட்றோம், அதுக்கு பதில் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறோன்ட்டு வர்றாங்க. அவங்க அது சீரியஸ் பிளேயர் கிடையாது. அதில் ஏதோ ஒரு சிலர் அதுக்காக அடிக்ட் ஆகிட்டு வாங்குகிற சம்பளம் மொத்தத்தையுமே லாட்ரி டிக்கெட்டை வாங்கி சீரழிகிறவங்களும் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே போல் ஒரு லாட்ரி டிக்கெட்டை விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன்,
அவங்க வந்து பெரும்பாலும் நஷ்டம் அடைய மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ். அவங்களுக்கு கடை வாடகை, கரண்ட்டு பில்லு, எம்ப்ளாயி காஸ்ட் அதெல்லாம் ஃபேக்டர் பண்ணி இது ஒரு லாட்ரி டிக்கெட்டு விற்றா 10 ரூபாய் லாபம் வருது, அப்படியே அது பண்ணுவாங்க. அதை போல் தான் இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் செல்லிங்கிறது வந்து கிட்டத்தட்ட லாட்ரி டிக்கெட் கடை நடத்துகிற மாதிரி, ஆப்ஷன் பையிங்கிறது வந்து கிட்டத்தட்ட லாட்ரி டிக்கெட்டை வாங்குற மாதிரி. லாட்ரி டிக்கெட்டை வாங்குறவங்களும் பெரும்பாலும் நஷ்டம்தான் அடைவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மனிதர்கள் வந்து சும்மா லாட்ரி டிக்கெட் வாங்குகிறோம், வந்தால் 1 லட்சம் போனால் 100 ரூபா தானே, அப்படி வரவங்களை வச்சுட்டு அந்த இடத்துல டேட்டா எடுத்துகிட்டு இங்கே 91% நஷ்டம் பண்ணுறாங்க அப்படின்னு, சரி ஓகே பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழக அரசாங்கம் யோசனை பண்ணாங்க, என்ன இது எல்லோரும் லாட்ரி டிக்கெட் வாங்குறாங்க, எல்லோரும் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி டிக்கெட்டை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது 91% 93% நஷ்டம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒன்று அதை பேன் பண்ணிடலாம். ஆனால் அரசாங்கமே செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து 5 மடங்கு ஏற்றி இருக்கிறாங்க. நீங்கள் லாபம் அடைஞ்சாலும் நீங்கள் அந்த டேக்ஸை கட்டணும், நஷ்டம் அடைஞ்சாலும் அந்த டேக்ஸை கட்டணும். உலகத்திலேயே டேக்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது என்ன அர்த்தம்னா, நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு லாபம் வருகிறது, அதில் ஒரு பகுதியை நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்குறீங்க, அதுக்கு பேர் தான் டேக்ஸு. நஷ்டத்துக்கு டேக்ஸ் யாரும் வாங்க மாட்டாங்க உலகத்தில். இந்தியாவில் மட்டும்தான் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு ஒன்று வாங்குறாங்க. நீங்கள் வியாபாரத்தில் நஷ்டமானாலும் அந்த டேக்ஸை நீங்கள் பே பண்ணணும். ஸோ அரசாங்கமே அதை 5 மடங்கு ஏற்றுறாங்க. அதனால் இந்த டேட்டாவெல்லாம் வந்து அவங்க என்ன நோக்கத்தில் சொல்கிறாங்க, என்ன ஒரு ஃபுல் டேட்டா நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டாக்கா அதுக்கு நம்மக்கிட்ட ஆன்சர் கிடையாது. என்னுடைய கருத்து என்னென்னா, ஆப்ஷன் பையர்ஸ் தான் வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. ஆனால் செபி என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷன் செல்லருக்கு தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வராங்க. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிகரெட் பிடிப்பது நல்லது இல்லை, அதை சொல்லிவிட்டு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, சிகரெட்டு பிடிக்கிறத நாங்கள் ஊக்குவிக்கக்கூடாது, அதனால் நாங்கள் சிகரெட்டுக்கு டேக்ஸ் அதிகமாக்குறோன்றாங்க. அப்போ சிகரெட்டுக்கு டேக்ஸ் அதிகமாக்கினால் அந்த டேக்ஸை யார் கட்டுவாங்க, சிகரெட் கம்பெனியாக கட்டுவான், கட்ட மாட்டான், அவன் சிகரெட் விலையை ஏற்றிடுவான். ஆக மொத்தம் அது பொதுமக்களுக்கு தான் அது பாதிப்பாக போய் முடிய போகுது. ஸோ அதே போல் தான் இங்கே வந்து செபி எந்த நடவடிக்கை எடுத்தாலுமே அது ஆப்ஷன் பையரை தான் பாதிக்கும், ஆப்ஷன் செல்லரை பெரும்பாலும் அது பாதிக்காது. ஏன்னா இவங்களுடைய காஸ்ட்டை அங்கே தள்ளி விட்டுடுவாங்க இல்லைங்களா. ஸோ அதே போல் வந்து இந்த 91% லாஸு 93% லாஸ் அப்படின்னா அது வந்து அதுக்காக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. சரி தவறுன்றதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் அரசாங்கம் தலையிடக்கூடாது. அதே போல் தான் நான் ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்கிறேன், 1000 ரூபாய்க்கு ஆப்ஷன் வாங்குகிறேன், அது 5000 ஆச்சுன்னா எனக்கு லாபம், இல்லைனா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அந்த 1000 ரூபாய் லாஸ் பண்ணுறதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு தனி மனிதன் அவன் விருப்பப்பட்டு லாஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. இதில் எப்படி அரசாங்கம் வந்து தலையிட முடியும்? ஆனால் ஏன் இங்கே மட்டும் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க? ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுன்றது உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் இருக்குது. அமெரிக்காலெலாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீக்லி ஆப்ஷன்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்தியாவில். அமெரிக்காவில் தினமுமே ஆப்ஷன் மார்க்கெட் இருக்குது, தினமும் எக்ஸ்பைரி. ஸோ அங்கெல்லாம் வந்து யாரும் எந்த இதுவும் பண்ணுறதுல அது தொடர்ந்து போக தான் போகுது. ஸோ அதனால் வந்து இந்த செபி வந்து ஏதாவது ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இது உண்மையான பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா அந்த உண்மையான பிரச்சனையை அவங்க சரி. இப்போது கடந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா டேட்டா அப்படிங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு டேட்டா வந்திருக்கு, ஆம்பியோட டேட்டா. அதில் ஏதாவது நமக்கு முக்கியமான தகவல்கள் இருக்கா? கண்டிப்பாக. சிறு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளில் முதலீடு பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக. கடந்த மாதம் பங்குச்சந்தைக்குள்ளார மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக சிறு முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணுது இந்த எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ட்டு. அது மூலமாக வந்த தொகை இதுவரைக்கும் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு ஆக அதிகபட்சமான தொகை, கிட்டத்தட்ட 27,000 கோடி வந்திருக்கு. ஒரு 27,000 கோடி ஒரு மாதத்துக்கு ட்ரேடிங் செஷனே 20 தான் இருக்கும். 27,000 கோடி மியூச்சுவல் ஃபண்டு கிடச்சிதுன்னா ஒரு நாளைக்கு 1,500 கோடி ரூபாய்க்கு அவங்களால பங்குகளை வாங்க முடியும். ஸோ இதனால தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்றாலுமே உள்நாட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய பணம் வச்சு வாங்குகிறாங்க. குறிப்பாக இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கோல்டு இடிஎஃப்க்கு வந்து பணம் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ சமீபத்தில் நடந்த ஒரு சின்ன கரெக்ஷன்னால் கோல்டு விலை கொஞ்சம் இறங்கியிருக்கு. இதை பயன்படுத்தி நிறைய பேர் தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இது காமிக்குது. ஸோ இந்த சிறு முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நிறைய பங்குச்சந்தை கொண்டு வர
நம்முடைய பங்குச்சந்தைகள் பெரிய அளவில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. போன வாரம் பேசும்போது வந்து ஜூலை 9ஆம் தேதி வந்து இந்த டேரிஃப் ரிலேட்டடாக வந்து ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது வந்து இப்போ தள்ளி போயிருக்கு. இந்த டேரிஃப் சார்ந்து எப்போ சார் ஒரு முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும்? இல்லை, அது தள்ளி போயிருக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ட்ரம்ப் என்ன உட்காந்து இல்லை அது தள்ளிலாம் போல், அதான் டெட்லைன் அப்படின்னு தான் சொல்லியிருந்துருக்கிறாரு. யார் யாரெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து புது டேரிஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 10-12 நாடுகளுக்கு லெட்டர் அமைச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் இந்த ட்ராமெல்லாம் அப்படி போயின்னு தான் இருக்குது. இருந்தாலுமே உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் வந்து இதை வந்து சீரியஸாக யாரும் எடுத்துக்கல. பொதுவாக நான் சொல்லுவேன், எது ஒன்றுமே முதல் தடவை நடக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், ரெண்டாவது தடவை ஒரு சாதாரணமாகிடும். முதல் நடக்கும்போது அது ஷாக்கு, ரெண்டாவது தடவை வரும்போது அது நியூஸு. ஸோ இந்த ட்ரம்ப் வந்து இந்த 50%, 60% டேரிஃப்னு சொன்னப்போ உலக பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்கிச்சு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில். ஆனால் இப்போ திரும்ப அதே தான் சொல்கிறாரு. 3 மாதத்துக்கு நிறுத்தி வச்சுட்டு இப்போ திரும்ப அதே தான் சொல்கிறாரு. ஆனால் உலகத்தில் எந்த பங்கு சந்தையும் அதனால் இறங்கலை. இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணணும்னு சொன்னால், ஷார்ட் டேர்மில் வந்து அரசாங்கத்தை சேர்ந்த சிலரே வந்து பங்குச்சந்தையை மேனிப்புலேட் பண்ணாலுமே ஓவர் பீரியட் ஆஃப் லாங் டேர்மில் வந்து பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கிறது தான் அந்த நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு நல்லது. ஸோ ஏன்னா வந்து எங்கள் ஆட்சியில் தான் இந்த பங்குகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கலாம். நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பங்குச்சந்தைகள்லாம் 50% இறங்கிச்சுன்னு போய் ஓட்டு கேட்க முடியாது. அதுக்கப்புறம் பங்குச்சந்தைகள் நல்லா இருந்தால் தான் அந்த தொழிலதிபர்கள் நல்லா இருப்பாங்க. தொழிலதிபர் நல்லா இருந்தால் தான் இவங்களுக்கு அரசியலுக்கு ஃபண்டிங் நிறைய கிடைக்கும். ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து ஃபண்டிங்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்டர்பிரினர்ஸ் அவங்க தான் கொடுப்பாங்க. பங்குச்சந்தைகள் மோசமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு மனசு இருக்காது கொடுக்கறதுக்கு. அது இல்லாமல் குறிப்பாக வந்து ஈலான் மஸ்க் வந்து இவரை கூட சண்டை போட்டுக்கின்னு இப்போ அவர் போய் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக ஈலான் மஸ்க்கு கிட்டேருந்து ஃபண்டிங்கும் வராது. அதனால் ஷார்ட் டேர்மில் இப்படி எப்படி ஏதாவது இருந்தாலுமே ஓவர் லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் பங்குச்சந்தைக்கு ஒரு பெரிய பாதகமாக அந்த செயல்கதையும் வந்து ட்ரம்ப் செய்ய மாட்டார் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால தான் பங்குகள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்ககிட்ட பேசுகிற இந்த நேரத்தில் வந்து அமெரிக்க பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ட்ரம்ப் வந்து 50%, காப்பருக்கு 50% டேக்ஸுன்றாரு, ஏதோ ஸ்ரீலங்காவுக்கு ஏதோ 50%ன்னு போட்டார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் சொல்லின்னு இருந்தாலுமே பங்குச்சந்தைகள் புதிய உச்சத்தில் தான் இருக்குது. அதனால் அது வந்து ஒரு பெருசாக இதுக்கு மேலே பங்குச்சந்தைகள் கண்டுக்க மாட்டாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. சரி, இப்போது நம்ம பார்த்தோம்னா இன்னொரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. NVIDIA அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து தான் மார்க்கெட் கேப்பில் $4 ட்ரில்லியன் அப்படிங்கிறத வந்து கிராஸ் ஆயிருக்கு. இது முக்கியமாக பார்க்கப்படுறது AI தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தான் சார். ஸோ இந்த AI அப்படிங்கிறது இன்னும் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தெல்லாம் நமக்கு வந்து ஏற்படுத்த போகுது? கீழே போன மற்ற பங்குகள் முக்கியமாக வந்து ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் இது ரெண்டுமே கொஞ்சம் கீழே போயிட்டு பெருசாக மேலே வரல. ஆனால் NVIDIA வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% கீழே போயிட்டு அங்கேருந்து 60% மேலே வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி தேதிக்கு உலகத்தில் நம்பர் 1 ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் வந்து NVIDIA தான். NVIDIA வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் கொண்டு வராங்க. அப்போது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு கம்ப்யூட்டரில் நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் அந்த கம்ப்யூட்டருனுடைய ப்ராசஸர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஹை குவாலிட்டி, ஹை ஸ்பீடு இருக்கணும். ஸோ உலகத்தில் வந்து இந்த மாதிரி நல்ல ஹை ஸ்பீட் ப்ராசஸர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஹை ஸ்பீட் ப்ராசஸரை தயாரிக்கிற நிறுவனம் வந்து NVIDIA. இதனால தான் NVIDIA வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2 வருஷத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு 15-16 மடங்கு ஏறி இருக்குது. ஒரு $10 அப்படின்றது இப்போ கிட்டத்தட்ட $160 அப்படின்ற அளவு வந்துருக்குது. பட் இது வந்து ஹார்ட்வேர் கம்பெனி. ஸோ அதனால் இதனுடைய பர்ஃபார்மன்ஸு அப்படியே வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்பம்னு சொன்னாலே அது சாஃப்ட்வேர் தான், ஹார்ட்வேர் கிடையாது. நம்ம நாட்டில் வந்து ஈவன் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி கூட நம்ம நாட்டில் பெருசாக கிடையாது. அதுக்காக தான் இப்போது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்து அது நிறைய, அதாவது 50% மானியம்லாம் கொடுக்குறாங்க இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை கொண்டு வரதுக்கு. ஸோ அதனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ அதனால் வந்து NVIDIA வந்து நல்ல உலகத்திலே நம்பர் 1 கம்பெனியாக வந்ததாலேயோ நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பங்குகளுக்கு சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரிசல்ட் சீசன் அப்படிங்கிறது ஆரம்பமாக இருக்குதுன்னு சொல்லி, இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து இப்போ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, போனஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து பங்குகள்லாம் வாங்குறாங்க. இந்த அப்ரோச் வந்து சரியா? அது சரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் ஒரு நிறுவனம் வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அதுக்கு சமமாக வந்து பங்குகளோட விலை குறைஞ்சிரும். ஒரு பங்கு வந்து 1000 ரூபா போகுது, அவங்க 1:1 போனஸ் கொடுக்குறாங்கன்னா அது மறுநாள் அந்த பங்கு விலை 500 ரூபாயிடும். ஸோ உடனே அது 1000 ரூபா அப்படியே 2000 ரூபாலாம் ஆகாது.
அதனால் வந்து ஒரு நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய எதிர்காலம் செயல்பாடுகள் அதை பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணுமே தவிர டிவிடெண்ட் கொடுப்பாங்க போனஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு முதலீடு பண்ணக்கூடாது. சரி, இப்போது வரும் வாரம் நம்ம வந்து பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? அடுத்த வாரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகவல் தொழில்நுட்ப பங்குகள், வங்கித்துறை பங்குகள்லாம் ரிசல்ட் வர்றதுக்கு இருக்குது. அதனால் இந்த 2 துறைகள் வந்து அந்த ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். வொலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே ஒரு 25,000க்கு கீழே போகாமலும் 26,000க்கு மேலே போகாமலும் தான் அடுத்த வாரமும் ட்ரேட் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. குறிப்பாக வந்து கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டான்னு சொல்லுவாங்க, அது வந்து அடுத்த வாரம் வருது. இந்தியாவில், யூரோப்பில், அமெரிக்காவில் எல்லா இடத்துலையுமே இந்த கன்சூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. அதெல்லாம் வந்து ரேட் சென்சிட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வங்கித்துறை, ஆட்டோ அந்த மாதிரி பங்குகள் அது பாதிக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ரேட் சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸு ஃபோக்கஸில் இருக்கும், பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருக்கும், தகவல் தொழில்நுட்ப பங்குகள் ஃபோக்கஸில் இருக்கும். கொஞ்ச நாளாக இப்போ மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் நல்லாயிருக்கு, ஸோ அதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். மற்றபடி பங்குகள் வந்து ஒரு பெருசாக ஏறதுக்கோ இறங்குறதுக்கோ ஒரு பெரிய ட்ரிகர் இது வரைக்கும் கிடைக்கல. பட் அடுத்த செட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 3 பேங்க் ரிசல்ட்டும் அடுத்த வாரம் வருது. அந்த 3 பேங்க்கினுடைய ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தால் வங்கித்துறை பங்குகள் இன்னும் மேலே போகும். அது மற்ற பங்குகளையும் மேலே எடுத்துன்னு வரும். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் 2மே அடுத்த சனிக்கிழமை தான் ரிசல்ட் வருது. ஸோ அதனுடைய தாக்கம் அதுக்கு அடுத்த வாரம் தான் இருக்கும். ஸோ வரும் வாரத்தில் வந்து பெருசாக இருக்காது. ஒரு 25,000 to 26,000 அப்படின்னு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார், இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பங்குச்சந்தை பற்றி கடந்த வாரம் எப்படி இருந்தது, வரும் வாரத்தில் நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சென்னைஸ் அமிர்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங். ஈஸியா படிங்க சாலரியோட. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. Medri Hospitals வழங்கும் Behind It மொத்தமழை powered by டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்டில் நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க.